ஏனுங்க எல்லாம் கரெக்ட்டா வந்துட்டீங்க போல. ஏனி முக்கியமான விஷயம் பேசணும் வான்னு கூப்பிட்டுட்டு எவ்வளவு நேரமா எங்கடி போன? இங்க பாரு, வீட்ல சோறாக்குற வேலையை விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கற. அப்படி என்ன முக்கியமான விஷயத்தை நீ சொல்ல போற? ஏக்கா, என்ற வீட்டுக்கு எங்க நாத்தனார் பொண்ணு மது வந்திருக்கா. அவ யாரையோ லவ் பண்றா போலக்கா. அதனாலதான் அவ கதையை கேட்டுட்டு அவளுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு உங்களை எல்லாம் வர சொன்னேன். என்னது? அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு என்னை வர சொன்னீங்களா? ஏண்டி, ஏற்கனவே காலனிக்குள்ள பல பிரச்சனை, இதுல நீ வேற புது பிரச்சனை கொண்டு வரியாடி? என்ன பிரச்சனை கொண்டு வந்தாங்க? ஒரு வயசு பிள்ளைக்கு பிரச்சனைன்னு சொல்ற. அவளுக்கு பிரச்சனை தீர்த்து வைக்காம என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏ முப்பாத்தா, விஷயம்ன்ற வீட்டுக்கார தெரிஞ்சது வையி, அவ்வளவுதான். அப்புறம் யாருக்கு நீங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறமாக்கும்? அப்படியாது மொண்ணு மூக்கனா இல்லாம நல்ல பையனை பார்த்து பண்ணி வைக்கிற. பேச முக்காரியா? ஏக்கா, இவன் டைவர்ஸ் வாங்கி வைக்காம வாய மாட்டாக்கா? அடி இருடி, அவன் ஏதோ சொல்ல வரா. என்னன்னு கேப்பமே. தோட்டத்துல உட்கார்ந்து இருக்கோம். அந்த வாயத்தை கொஞ்சம் மூட. கொசுகிசு உள்ள போயிர போகுது. கூடு பிடிச்சவன். ஏக்கா, என்ற நாத்தனார் பொண்ணு மதுவைங்க வர சொல்லி இருக்கற. அவ கதையை கேட்டுட்டு அவளுக்கு நல்ல வழி சொல்றீங்க. இல்ல காலனில ஒருத்தரவே தூங்க முடியாதாக்கும். ஏற்கனவே இந்த காலனில ஒருத்தர் தூங்க முடியல. பல பிரச்சனை போயிட்டு இருக்குது. இதுல நீ வேற ஒரு பிரச்சனை கொண்டு வந்திருக்கற. சரி சரி பாப்போம். எவ்வளவு மது? எங்க இருக்கற? என்ன பண்ணிட்டு இருக்கற? அப்படியா? சரி சரி, நம்ம காலனிக்கு வெளிய வந்து ஒரு தோட்டம் ஒன்னு இருக்குது. அங்க இருக்கற. சீக்கிரமா வரியா? சரி சீக்கிரம் வா. ஏக்கா, இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவா. அவ பேசுறத கேட்டுட்டு நல்ல முடிவா எடுக்கணுமாக்கும். அத்தை, இங்க எதுக்கு வர சொன்னீங்க? மது, இவங்க 2 பேரும் என்னோட டிஆர் ஃப்ரெண்ட். வணக்கம் சொல்லு. ஹாய் ஆண்டி. இருக்கா, யாவ கூட்டால எங்கி வரது இல்லையாக்கும். யார பார்த்தாலும் ஆண்டி ஆண்டிங்கறீங்க. என்னை பார்த்தா ஆண்டி மாதிரியே இருக்குது. ஓ சாரி சாரி. வணக்கம்க்கா. அப்படி சொல்லு. என்னம்மா எப்படி இருக்கற? என்ன ஞாபகம் இருக்குதா? குஷ்பா ஆண்டி, உங்களை மறக்க முடியுமா? எங்க அத்தை எப்பலாம் ஃபோன் பண்ணாலும் உங்களை பத்தி தான் சொல்லுவாங்க. சரி சரி, யாரையும் லவ் பண்றியாமா? யார் உள்ளது? ஆண்டி, உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் முப்பாத்தா சொன்னா. விஷயத்தை சொல்லு. அந்த மாப்பிள்ளை எங்க இருந்தா கண்டுபிடிச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற? ஐயோ அத்தை, என்ன இப்படி பண்ணிட்டீங்க? எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் போறத வீட்டுக்கு. என்னமா இப்படி பேசுற? நாங்களும் வெளிய ஆளுங்களா? நாங்களும் உங்க வீட்ல ஒரு ஆளுங்க மாதிரி தான் நினைச்சு பேசிட்டோம். தப்புனா மன்னிச்சுக்கோமா. ஐயோ ஆண்டி, உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. நான் தெரியாம பேசிட்டேன் ஆண்டி. அட, என்னடா ஆயிட்டு இருக்கற? கண்ணை தோட. இங்க பாரு மது, உனக்கு நல்ல விஷயம் பண்ணனும் தான் நான் கேட்டுட்டு இருக்கறமாக்கும். எங்க கிட்ட இருந்தெல்லாம் மறைக்காத. உண்மையை சொல்லு. நல்லதா இருந்தா கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். சரியில்லாதவனா இருந்தா விட்டு போட்டு வேற மாப்பிள்ளை பார்க்கலாம். இதுக்கு எதுக்கு அழுத்திட்டீங்க நீங்க? இந்த விஷயத்தெல்லாம் யார்கிட்டயும் சொல்ல மாட்டோமாக்கும். ஏமா மது, எங்களை போய் இப்படி நினைச்சிட்டியே? நாங்க ஏதோ விளையாட்டமா பேசிட்டு இருப்போம். எங்க வீட்டுக்காரங்க தூக்கி போட்டு மிதிப்போம். அவ்வளவுதான். யார் வாழ்க்கையை கெடுத்து எங்களுக்கு பழக்கம் இல்லமா? மது, அழுதுட்டே இருக்க. உன சமாதானம் பண்ணி அந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். மாப்பிள்ளைய பத்தி சொல்லு. அப்பதான் நாங்க ஏதாவது ஒன்று பண்ண முடியும். வேண்டாம் அத்தை, அவருக்கு வேற பொண்ணுதான் பிடிச்சிருக்கு. ஐயோ மது, விஷயம் என்னன்னு சொல்லு. அப்புறம் நாங்க ஒரு முடிவு பண்ணிக்கிறோம். அப்போ நான் காலேஜ் முடிச்சுட்டு பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்தேன். நான் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு நாள் நின்னுட்டு இருந்தேனா, அப்போ ஒரு வண்டி அப்படியே என்னை நோக்கி வந்துச்சு. அப்படியே ஹீரோ மாதிரி ஒருத்தர் இறங்கி என் பக்கமா வந்தாரு. அப்படியே ஹீரோ மாதிரி ஒருத்தர் இறங்கி என் பக்கமா வந்தாரு. ஹாய், will you marry me? நான் அப்படியே அசந்து போய் அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். டேய் போதும்டா, எவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருப்ப? டேய் ரொம்ப சூப்பர்டா, சூப்பரா பண்ண. போதுமாடா? உங்களை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றதுன்னு தெரியல. ஹலோ ஹலோ ஹலோ, என்ன நடக்குதுங்க? சாரி மேம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பொண்ணை பிராங்க் பண்ண சொன்னாங்க. அதான் ட்ரை பண்ணேன். சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. பட் இந்த பூ உங்களுக்கு தான், வச்சுக்கோங்க. ஹலோ மேம், இங்க பாருங்க, பூ வாங்கிக்கோங்க. சாரிங்க சிஸ்டர், ஏதோ பிராங்க் பண்ணிட்டோம், மன்னிச்சுக்கோங்க, கோவப்படாதீங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க வந்து ஓகே மேம், பாய். டேய் வாங்கடா போலாம். ஆஹா, இந்த பூல நல்ல ஸ்மெல் வருது. சே, கியூட் ப்ரப்போசல். நல்ல பையன், யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோம். சரி கிளம்புவோம். அடுத்ததா என்னோட புது ஆஃபீஸ். அன்னைக்கு தான் முதல் நாள் வேலைக்கு ஜாயின் பண்ணலான்னு போயிருக்கேன். ஆனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிகழ்வெல்லாம் அன்னைக்கு நடந்துச்சு. ஹாய் மேம். ஹாய் சார், புதுசா இங்க நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். யா ஐ நோ ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வாங்க உங்க சீட்டை காமிக்கிறேன். ஓகே சார். மேம், இதான் உங்க சீட். இங்க உட்காந்து தான் இனிமேல் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. மேம், அதான் உங்க சீட். இனிமே அங்க உட்காந்து தான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. எனி டவுட் யூ கேன் கால் மீ.
ஓ தேங்க்யூ சார். மேம் சாரி, யுவர் குட் நேம்? யா ஐ எம் மது. ஓ நைஸ் நேம். ஜஸ்ட் அ மினிட். திவ்யா, திவ்யா இங்க கொஞ்சம் வாங்க திவ்யா. சார் வாட் ஹேப்பன்? திவ்யா, இவங்க புதுசா நம்மளோட ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. பேரு மது. ஹாய் மது. ஹாய். மது, இவங்க பேரு திவ்யா. உங்களுக்கு எந்த டவுட்னாலும் இவங்களை கேட்டுக்கோங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே மது, ஏதாவது டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே பாய், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். ஹாய் மது, எங்க இருந்து வரீங்க? நான் இங்க பக்கத்துல திருப்பூர்ல இருந்து வரேன். ஓ, இங்க எங்க தங்குவீங்க? இல்ல தினமும் வீட்டுக்கு போறதா தான் பிளான். ஓகே மது, ஏதாவது டவுட்னா என்ன கூப்பிடுங்க, பக்கத்துல தான் இருப்பேன். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன வேலை இது? எல்லா ஸ்டாக்கும் அப்படியே நிக்குது. அறிவில்ல? எதுக்கு தான் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இம்மீடியட்டா ஸ்டாக் மேனேஜர் இப்ப என் கண்ணு முன்னாடி நிக்கணும். இல்ல நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. என்னாச்சு திவ்யா, இப்படி சத்தம் கேக்குது? யார் திட்டிட்டு இருக்காங்க? மது, நீ ஆபீஸ்க்கு புதுசு இல்ல, அது கதீர் சார். கதீர் சாருக்கு எப்பவுமே பர்ஃபெக்ஷனா இருக்கணும். அவருக்கு வேலையில ஏதாவது குறை இருந்துச்சு அப்படியே திட்டிட்டு இருப்பாரு. இன்னைக்கு யாரு மாட்டினாங்கன்னு தெரியல. கதீர் சார் சரியான சிடுமூஞ்சி. டைம் கிடைச்சதுன்னா உனக்கு அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அவர் நம்ம டிபார்ட்மெண்ட் இல்ல, அவரு கீழே ஸ்டாக் டிபார்ட்மெண்ட். ஓ அப்படியா, சரி சரி ஓகே. திவ்யா, நம்ம டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு எங்கன்னு தெரியுமா? வாங்க, ஒன்னொன்னே கூட்டிட்டு போய் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி விடுறேன். ஓகே திவ்யா, வர வாங்க போலாம். நான் சொன்னேன்ல, அத்தா கதீர் சார் ரொம்ப சிடுமூஞ்சி, ரொம்ப கோவப்படுவாரு. அவர்கிட்டலாம் போயிடாதீங்க, இங்கே நின்று பாருங்க, நம்ம போயிடலாம். அவ்வளோ பெரிய கோவக்காரா? அப்படி என்ன? அது நேர்மையா இருக்கிறவங்க கோவம் தான் படுவாங்க. அவருக்கு வேலையில கரெக்டா இருக்கணும், இல்லைன்னா செம்மையா கோவப்படுவாரு. ஆனா அவரை பார்க்கவே முடியலையே, பின்னாடி திரும்பி நின்றுட்டு இருக்காரே. ச்சே, அவரை பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கு, ஆனா பார்க்க முடியலையே. விடுங்க மது, இந்த ஆபீஸ்ல தானே வேலை பார்க்க போறாரு, பார்க்காம எங்க போயிருவீங்க? ரொம்ப நேரம் இங்க நின்றுட்டு இருந்தோம், அவர் அவ்வளவுதான் அதுக்கும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாரு. வாங்க பேசாம நம்ம போலாம். போய் தான் ஆகணுமா? வாங்க போலாம். ஓகே. Hi, will you marry me? Hi, will you marry me? ஐயோ கடவுளே, எனக்கு வந்து முதல் ப்ரப்போசல் அவர் தான். ஆனால் அவர் எங்கே நம்ம போய் பார்க்கறது? ச்சே, எவ்வளோ க்யூட்டாக இருந்தார், எவ்வளோ அழகாக வந்து ப்ரப்போசல் பண்ணார். ச்சே, அவரை மறுபடியும் மீட் பண்ண முடியுமான்னு தெரியலையே. அவரை மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சா நல்லா தான் இருக்கும், ஆனால் கேரக்டர் எப்படின்னு தெரியலையே. வேணாம் தப்பு தப்பு. அவர் யார் என்ன ஏது, கல்யாணம் ஆனவரா ஆகலையா நமக்கு தெரியாது. ஏதோ ப்ராங்க்குன்னு வந்து பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. ச்சே, நம்ம கண்டதெல்லாம் நினச்சிட்டு அப்புறம் அவ்வளோதான் அவதிப்படணும். முக்கியமாக அம்மா அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப கவலைப்படுவாங்க. அதெல்லாம் வேண்டாம், நம்ம பேசாமல் வேலையை பார்க்கலாம். Hi, will you marry me? ஐயோ, இவன் வேற கொல்றானே. நம்ம அமைதியாக இருந்தாலும் நம்ம மனசு அமைதியாக இருக்க மாட்டேங்குதே, கண்டதை நினைக்குதே. வேணாம், நமக்கு அந்த சஷ்டி கவசம் சொல்லிட்டு வேலையை பார்க்கணும். காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையிற தாக்க, பார்க்க பார்க்க பாவம் பொடிபட, எந்த டிஸ்டர்பன்ஸும் எனக்கு வரக்கூடாது முருகா. நான் வேலையை பார்க்கணும். என்ன மது, கந்த சஷ்டி கவசம் எல்லாம் பயங்கரமா சொல்ற மாதிரி இருக்கு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? மது, இந்த காலத்து பிள்ளைங்க காரணம் இல்லாம கந்த சஷ்டி கவசம் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. என்ன இது லவ் மேட்டரா? ஐயோ நீங்க வேற திவ்யா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நிறைய ஒர்க் இருக்கு, வேலையை பார்க்கலாமா? ஏதோ சொல்றீங்க, பார்க்கலாம். எல்லாம் வெளியே வராமையா இருக்க போகுது. ச்சே, ஐயோ மானம் போகுது. அது ஒழுங்கா வேலையை பாருடி. இன்னைக்கு இவன் நம்மள வேலை பார்க்க விடுற மாதிரி தெரியல. ஐயோ கம்முனு இருப்பா சாமி. இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி தினமும் அவன் சொன்னதை நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அவன் நினப்பிலேயே வாழ்ந்தேன். காதல் எல்லாத்தையும் பைத்தியம் ஆக்குன்னு சொல்லுவாங்கல்ல அத்தை, அதே மாதிரி நானும் முழு பைத்தியமாகவே ஆயிட்டேன். ஆனால் அவன் யாரு என்ன ஏது எதுவுமே தெரியாது. ஏடி, அதுக்கப்புறம் அவனை எங்கே தான் பார்த்த, எப்படி தான் சந்திச்ச? அத்தை, எல்லாம் ஒரே நாளில் சொல்லிட முடியுமா? கொஞ்சம் அப்புறமே சொல்கிறேன். ஐயோ மது, அதுக்கப்புறம் அவர் பார்த்தியா இல்லையா? அக்கா சொல்றக்கா, அடுத்த எபிசோட்ல எல்லாத்தையும் சொல்றேன். கிழிஞ்சது